பள்ளியினுடைய 2வது தளத்திலிருந்து மாணவி ஒருவர் விழுந்திருக்கிறார் அப்படின்ற அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கிறது. அதனால மாணவிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு இடுப்புக்கு கீழ்ப்பகுதி செயல்படலை அப்படின்ற செய்தியும் வந்திருக்கிறது. கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆச்சிமங்கலம் பகுதியில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், இது கரூர்ல எந்த பள்ளியில நிகழ்ந்த சம்பவம், விவரங்கள்? வணக்கம். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ராயனூர் பகுதியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமை சேர்ந்தவர் ராஜேஷ் கண்ணா. இவர் ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி குளோரா பின்சியா. இவர்களுக்கு 13 வயது மகன் ஒருவர் அருகில் உள்ள ஆச்சிமங்கலம் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் இன்று மதியம் சுமார் 3:30 மணி அளவில் 2வது மாடியிலிருந்து, அதாவது பள்ளி வளாகத்தில் உள்ள 2வது மாடியிலிருந்து கீழே விழுந்ததாக பெற்றோருக்கு பள்ளி நிர்வாகத்தின் மூலம் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பள்ளி நிர்வாகம் மாணவியை ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் மாணவிக்கு இடுப்புக்கு கீழ்ப்பகுதி செயல்படவில்லை என பெற்றோர் தரப்பில் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனையில் ஏராளமானோர் கூடியுள்ளனர். மேலும் இந்த சம்பவத்தின் பின்னணியாக மாணவி தானாக கீழே விழுந்தாரா அல்லது தவறி விழுந்தாரா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணி.